தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரம் தேவனுடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுக்களாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தியங்களை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவனுடைய சத்தியங்களை நாம் சரியாக என்ன செய்யணும்னா உணர்ந்து கொள்ளணும். சரியாக உணர்ந்து கொள்ளாத பட்சத்துல நாம் விழுந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய சத்தியங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாத பட்சத்திலே நாம் விழுந்து போவதற்கு என்ன இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமா பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம சத்தியங்களை நம்ம படிக்க போறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நம்ம படிச்சாலும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களோடு கூட என்ன செய்ய போறோம், நம்ம சேர்ந்து அதை படிக்க போறோம். இது எப்படியும் இந்த பாடம் ஒரு 2-3 வாரம் போகும்னு நினைக்கிறேன். 2-3 வாரங்கள் என்ன ஆகுன்னா போகும். அப்ப இந்த சத்தியங்களை நான் படிக்கின்ற பொழுது நான் ஒரு முழுமையான ஒரு சத்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம படிக்க போறோம். பாருங்க, பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசையினுடைய உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா, அதான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவின் உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் செய்த உடன்படிக்கை மோசையினுடைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. கிறிஸ்து நம்மோடு கூட கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து சில சத்தியங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கத்துக்க போறோம். ஒரு மனுஷனை பற்றி நம்ம கத்துக்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வரைக்கும் ஒரு ஒரு வாலிபம்ல ஒரு வாலிபனான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் இந்த எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு சாலமோனுக்கு அப்புறம். யெரொபெயாம் ரெகொபெயாம் 2 பேர் ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுன்னா 2ஆ பிரிக்கப்பட்டது. யெரொபெயாமுக்கு 10 கோத்திரமும் ரெகொபெயாமுக்கு 2 கோத்திரமும் என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. இந்த 10 கோத்திரத்துல இருக்கக்கூடிய யெரொபெயாம் தேவனுக்கு விரோதமா நிறைய பாவங்களை பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னென்ன பாவம் தேவனுக்கு விரோதமா பண்ண முடியுமோ எல்லா பாவத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை செய்யறாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ராஜாவாக என்ன செய்யறாருன்னா யெரொபெயாம் இருக்கிறாரு. தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவர் எச்சரிக்கிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலையும் போய் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கத்துக்க போறோம். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதாவது இந்த வாலிபனான தீர்க்கதரிசி இருக்காரு இல்லைங்களா, அவரை வச்சு நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து நிறைய சத்தியங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? இப்ப அவரு தேவன் அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலிபனான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னு அனுப்புறாரு. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யெரொபெயாம் தூபம் காட்டுறதுக்கு பலிபீடத்தாண்டையில் என்ன செய்யறாருன்னு நிக்கிறாரு. நிக்கும் போது ஒரு தேவனுடைய மனுஷன் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதேயாவில் உள்ள பெத்தருக்கு என்ன செய்யறாருன்னா வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடையின் ஆசாரிகள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம்னு சொன்னார். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொன்னது போலவே என்ன ஆச்சுன்னா, அந்த பலிபீடம் வெடிச்சு அந்த சாம்பலை என்ன ஆயிடுச்சுன்னா கீழே கொட்டிடுச்சு இல்லைங்களா. பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த உடனே அந்த யெரொபெயாம் என்ன செய்யறதுன்னா பயங்கரமா ஒரு கோவம் வந்துருது. அவர் என்ன சொல்றாருன்னா, 4ஆம் வசனத்துல, பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடிங்கன்னு சொல்லி கையை அப்படி நீட்டுறாரு. கையை அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா மடக்க கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன ஆயிடுச்சுன்னா மரத்து போயிடுச்சு. அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னது போலவே 5ஆம் வசனத்துல அந்த பலிபீடம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் சொன்ன அந்த அடையாளத்தின்படியாக அந்த பலிபீடம் என்ன ஆயிடுச்சுன்னா வெடிச்சு சாம்பல் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே கொட்டிடுச்சு இல்லைங்களா. உடனே அதை பார்த்த உடனே ராஜா என்ன ஆயிட்டாருன்னா, அந்த தேவனுடைய மனுஷன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவன் நோக்கி வேண்டிக்க, என் கையை முன்ன போல ஆகணும்னு எனக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லும்போது, அதே போல அந்த தேவனுடைய மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவர் வருந்தி என்ன செய்யறாருன்னா விண்ணப்பம் பண்றாரு. நல்லா கவனிங்க, அவர் எப்படி விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தார். அப்ப யெரொபெயாமுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப வருந்தி தேவன்ட்டு அவர் கேட்கிறாரு, அந்த கையை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே போல தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தேவனுடைய மனுஷனுடைய அந்த வார்த்தையின்படியாக, அந்த ஜெபத்தின்படியாக அந்த கை என்ன செய்யப்பட்டதுன்னா முன்பு போல அது என்ன ஆயிடுச்சுன்னா அது சீரடைஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்ப இந்த விஷயத்த பார்த்த உடனே யெரொபெயாம் அந்த தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வேண்டுதல் வைக்கிறாரு. என்ன வேண்டுதல் வைக்கிறாருன்னா, நீ என்னுடைய வீட்டுக்கு வா,
வந்து என்னுடைய வீட்டுல வந்து இளைப்பாரு, உனக்கு நிறைய வெகுமானங்கள் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத வந்து அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறாருன்னா ராஜாட்ட சொல்றாரு. பாருங்க 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தால், உங்க வீட்டுல நீங்க பாதி கொடுத்தாலும் உம்மோடு நான் வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. நான் உங்க கூட வரமாட்டேன், இங்க தண்ணீர் குடிக்க மாட்டேன், அப்பம் புசிக்க மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா அது அவரா சொல்லல. பாருங்க 9ஆம் வசனத்துல, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் எப்படி கட்டளையிட்டிருக்கார் பாருங்க, தம்முடைய வார்த்தையால் கட்டளையிட்டிருக்கிறார்னு சொல்றாரு. அப்ப அந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது தேவன் அவருக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா பாருங்க, இது ஆலோசனை இல்ல, இது கட்டளை. அவர் என்ன கட்டளை கொடுத்துக்கிறாருன்னா, நீ போற ஸ்தலத்துல வந்து அப்பம் புசிக்கவும் கூடாது, தண்ணீர் குடிக்கவும் கூடாது. பாருங்க, அப்பம் புசிக்க கூடாது 1, 2 தண்ணீர் குடிக்க கூடாது, 3வது போன வழியா திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். எந்த வழியை நீ போறையோ இந்த வழியை என்ன பண்ணக்கூடாது, திரும்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த வழியை நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? பாருங்க, இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ராஜாட்ட சொல்றாரு. ராஜாட்ட சொன்னதுக்கு அப்புறம் ராஜா வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு. தேவன் இப்படி கட்டளை கொடுத்துக்கிறான்னு சொல்லும் போது அங்கிருந்து அவர் என்ன ஆயிட்டாருன்னு கிளம்பிட்டாரு. பாருங்க 10ஆம் வசனம், அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியா என்ன செஞ்சாருன்னா போயிட்டான். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தேவன் சொன்னபடி அவர் சரியா பண்ணிட்டாரு. அவர் வந்த வழியா போகாமல் வேறு வழியா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் உண்மையில தேவனுடைய தீர்க்கதரிசி தான். அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த விஷயத்த வந்து அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, அப்பா இப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து சொன்ன மாதிரியே அந்த பலிபீடம் வெடிச்சிருச்சு, அவருடைய ராஜாவுடைய கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி நடந்த விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா தகப்பனுக்கு அறிவிக்கிறாங்க. உடனே அவர் கேட்கிறாரு, அந்த கிழவனான தீர்க்கதரிசி கேட்கிறாரு, அவங்க எந்த வழியா போனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யூதாவுடைய மனுஷன் இந்த போன வழி, அவங்க போன வழி அவங்க பார்த்திருந்ததுனால இந்த வழியில அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அவர் சொல்றாருன்னா, என்னுடைய கழுதை மேல சேனம் வச்சு கொடுங்க, நான் போய் என்ன செய்யறேன், அவர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சேனம் வச்சு கொடுக்குறாங்க. பசங்க என்ன பண்ணாங்கன்னா சேனம் வச்சு கொடுக்குறாங்க. அது மேல ஏறி எங்க போறாருன்னா அவர் போன வழியா போறாரு. தீர்க்கதரிசி, அந்த வாலிப தீர்க்கதரிசி போன வழி என்ன செய்யறாருன்னா இவரும் போறாரு. இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கருவாழி மரத்தின் கீழே அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா உட்காந்துக்கிறாரு. அப்ப அவர் போய் கேட்கிறாரு, தேவன் அனுப்பின யூதாவில் வந்து தேவனுடைய மனுஷன் நீர் தானா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, வாலிபனான தீர்க்க சொல்றாரு, ஆமா நான் தான். சரி, எங்க வீட்டுல வந்து நீ அப்பம் புசி அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதான் வந்து 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். பாருங்க, உடனே அவரு தேவன் சொன்னது தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாருன்னா சொல்ற அந்த கட்டளை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 17ஆம் வசனத்திலையும் எரேபியாம்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, அதற்கு அவன், நான் உம்மோடு திரும்பவும் உம்மோடு உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்தில் உம்மோடு நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. அது தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, நீ அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் புசிக்க கூடாது, நீ போன வழியா திரும்பி வரவே கூடாது. இல்லைங்களா? மறுபடியும் அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இல்லைங்களா? இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா அவன்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாரு பாருங்க, 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அதற்கு அவன், உண்மை போல் நானும் தீர்க்கதரிசி தான். நீ எப்படி தீர்க்கதரிசியோ அதே போலதான் நானும் தீர்க்கதரிசி. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இப்ப நமக்கு தேவனே தெளிவா சொல்லிட்டாரு. அது என்னன்னு சொல்றாரு பாருங்க, அது பொய்யினே தேவனே சொல்லிட்டாரு. தேவன் வந்து அந்த வாலிபனான அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் வார்த்தையிலே கட்டளை கொடுத்துக்கிறார். இல்லைங்களா? நீ வந்து அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்கூடாது, போன வழியா திருப்பி வரக்கூடாது, அந்த நீ எதுவுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த 3 விஷயத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது 18ஆம் வசனத்துல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அப்ப தேவன் என்ன சொன்னார்னா, அவனை உன் வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு அப்பம் புசிக்க தண்ணீர் எல்லாம் கொடு அப்படின்னு கர்த்தருடைய தூதன் சொன்னதான் அவன் என்ன பண்றான்னா அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றான்னா பொய் சொல்றாரு. சரிங்களா? பாருங்க, இரண்டு பேருமே தேவனுடைய உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் தான். நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கு முன்பதாக நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் எருசலேம்ல தான் அவர் இருந்தார். அவருடைய பேர் என்னன்னு நமக்கு தெரியாது.
இல்லைங்களா? ஆனால் அவரும் உண்மையில தீர்க்கதரிசியா பாருங்க. அந்த அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் அவரு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா உண்மையில தீர்க்கதரிசி தான். பாருங்க, இருவரும் இருவரும் என்னதான் பேசணும்னா தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் தான் அவங்க பேசணும். பாருங்க, அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் கூட தேவன் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப தேவன் சொன்னபடி நீ செய்யன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க, தேவன் சொன்னாரு, தேவனுடைய தூதன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் பொய் பேசுறாரு இல்லைங்களா? அப்ப நம்முடைய சொந்த நம்முடைய மாம்சம் இருக்கு இல்லைங்களா? நம்முடைய மாம்ச பலவீனம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புல இருந்து நம்ம என்ன செஞ்சோம்னா மேற்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய மாம்ச பலவீனம், நமக்கு ஒரு மாம்ச பலவீனம் இருந்துச்சுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை மீறி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த மாம்ச பலவீனம் நம்மளை உந்துதல் பண்ணும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தூண்டும். தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கும்படியாக நம்முடைய மாம்ச பலவீனம் என்ன ஆகுன்னா அது தூண்டும். பாருங்க, இந்த 2 தீர்க்கதரிசிகளுமே அந்த மாம்ச பலவீனத்தினாலதான் அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாம்ச பலவீனத்தினாலதான் என்ன ஆயிட்டாங்கன்னா விழுந்து போயிட்டாங்க. பாருங்க, இந்த கிழவனான தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் அல்லது இந்த வாலிபனான தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், 2 பேரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன கொடுத்துருக்கணும்? செவி கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த வாலிபனான தீர்க்கதரிசி என்ன புரிஞ்சிருக்கணும்? தேவன் அங்க சொன்ன தேவன் ஏன் நம்மள்கிட்ட சொல்லல இல்லைங்களா? அப்ப தேவன் தான் எனக்கு கட்டளை கொடுத்துக்கிறாருன்னா அப்ப அதே தேவன் நீங்க கட்டளை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு போகுது இல்லைங்களா? அப்ப நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். தேவன் எனக்கு சொன்னாரு, கட்டளை தூதன் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி இதை விசுவாசிக்கிறது இல்லைங்களா? பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவர் என்ன செய்யறாருன்னா நேரா அவர் வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு போறாருன்னா வாலிபனான தீர்க்கதரிசி அந்த கிழவனான தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கிறார் இல்லைங்களா? இப்ப 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, சொன்ன வார்த்தையை நீ மீறி நடந்ததுனால உன்னுடைய பிரேதம் எங்க போகாது? ஊருக்கு போகாதுன்ட்டாரு. உன் சொந்த கல்ல என்ன ஆகாது? பிதாக்களின் கல்ல போய் என்ன ஆகாது? சேராதுன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நல்லா தெரிஞ்சிருச்சு. 22ஆம் வசனத்துல தேவன் பிரேதன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா அவர் என்ன ஆக போறாருன்னா சாக போறாருன்னு அர்த்தம். ஏன்னா திரும்பி எங்க போக மாட்டாரு? தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஸ்தலத்துக்கு அவர் என்ன செய்ய மாட்டாருன்னா போகவே மாட்டார். 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான். பாருங்க, அந்த கிழவனான தீர்க்கதரிசி இருக்காரு இல்லைங்களா? அவரை நம்ம வாசிக்கின்ற பொழுது அவர் எதற்காக அவர் வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த அப்பம் பூசிங்க தண்ணீர் எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் ஒரு கட்டளை கொடுத்துக்கிறாருன்னா அந்த கட்டளையை மாத்துறதுக்கு அதிகாரம் தேவன்கிட்ட தான் இருக்கு. அந்த கட்டளையை மாத்துவாருன்னா எந்த தீர்க்கதரிசிட்ட அவர் பேசினாரோ அதே தீர்க்கதரிசி அவர் என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாரு. அப்ப தேவன் ஒரு விஷயம் சொல்லி 2ஆம் விஷயம் மாற்றுகிறது இல்லை இல்லைங்களா? அப்ப அதை ஒரு தீர்க்கதரிசி சரியா புரிஞ்சிருக்கணும். தேவன் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னா அதை எப்படி நம்ம விசுவாசிக்க முடியும் இல்லைங்களா? இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? தேவன் எங்கள்கிட்ட பேசுறாருன்னு சொல்லும் பொழுது நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்களை விசுவாசிக்கிறாங்க. அவங்க எதை விசுவாசிக்கிறது இல்ல? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறது இல்லைன்னா வேதாந்தத்தை என்ன செய்யறதுன்னா விசுவாசிக்கிறது இல்ல. இன்றைக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படுத்தல் இன்னைக்கு இருக்குதான் அப்படின்னு தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. யார் மூலமா தேவன் என்ன செய்யணும் நமக்கு வெளிப்படுத்துன்னு நினைக்கிறாங்க. வெளிப்படுத்தப்பட்ட வேத வாக்கியம் நம்மளுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த வேத வாக்கியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இன்னும் எனக்கு வெளிப்படுத்தணும்னா தேவன் எப்படி வெளிப்படுத்துவாரு இல்லைங்களா? அப்ப இந்த இந்த கிழவனான தீர்க்கதரிசி சாப்பாடு கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு. இப்ப தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ உன்னுடைய பிரேதம் வீட்டுக்கு போகாதுன்ட்டாரு. உன்னுடைய பிதாக்களின் கல்ல அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா அந்த வாலிபனான தீர்க்கதரிசி கொண்டு போய் கழுதையின் மேல் சேனை வச்சு கொடுத்து அனுப்பிட்டாரு இல்லைங்களா? அப்படி அனுப்பணும்னையும் 24ஆம் வசனத்துல அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது இல்லைங்களா? இப்ப இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாலிபனான அந்த தீர்க்கதரிசி செத்ததுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிங்கம் பசியினால அவர் கொல்லல இல்லைங்களா? பாருங்க, அந்த சிங்கமும் அங்க இருக்குது.
ரெண்டாவது, இவன் போயிட்டு இருக்கும் போதே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சிங்கத்தை தேவன் தான் அனுப்புனார். நமக்கு எப்படி தெரியும் தேவன் தான் அனுப்புனாருன்னு? அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. கழுதை வந்து சிங்கத்தை பார்த்தா ஓடி போயிருக்கணும். அது பசிக்குதுன்னா ஒண்ணு மனுஷனை சாப்பிட்டுக்கணும், இன்னொன்னு கழுதையை சாப்பிட்டுக்கணும். கழுதையை சாப்பிடாம, நல்லா கவனி, கழுதையை சாப்பிடாம மனுஷனையும் சாப்பிடாம தீர்க்கதரிசியும் சாப்பிடாம அது அங்கேயேதான் நிக்குது இல்லைங்களா? பாருங்க 25ஆம் வசனத்துல, அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடைக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அப்ப அந்த சிங்கம் அங்கேயேதான் நின்றுகிட்டு இருக்குது. அவங்க கடந்து போறவங்க சிங்கத்தையும் பாக்குறாங்க, அந்த கழுதையும் பாக்குறாங்க, செத்து கிடக்கிற அந்த வாலிபனான தீர்க்கதரிசியும் பாக்குறாங்க. அப்ப இது யாருடைய செயல்? இது பாருங்க, இது தேவனுடைய செயல். தேவன் சொல்லிட்டாரு இல்லைங்களா? என்ன சொல்லிட்டாரு? நீ உன்னுடைய பிரேதம் வீட்டுக்கு போகாதுன்ட்டார். உன் பிதாக்களுடைய இதுக்கு என்ன ஆகாது, கல்லறைக்கு போகாதுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? பாருங்க 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க போய் அந்த தகவலை போய் சொல்றாங்க. யார்கிட்ட போய் சொல்றாங்கன்னா, அந்த பட்டணத்துல போய் சொல்றாங்க, இப்படி அந்த தீர்க்கதரிசி செத்து கிடக்குறாரு, வழியில பக்கத்திலே அந்த பிரேத பக்கத்திலே சிங்கம் இருக்குது, அந்த சைடு பார்த்தோம்னா கழுதை நின்றுட்டு இருக்குது அப்படின்னு இல்லைங்களா? இந்த கேள்விப்பட்ட உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா கேள்விப்படுறாரு. 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க, மன்னிக்கணும், 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யாரு? இவர் வந்து போற வழியில சாவாருன்னு சொன்னது யாரு? 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது, யாருன்னா அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் அந்த வாலிபனான தீர்க்கதரிசியும் பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால். தேவன் இப்ப யாரை கொண்டு பேசுறாரு? யாரை கொண்டு பேசுறாருன்னா, அவர் பொய் சொன்னார் இல்லைங்களா? அவரை கொண்டுதான் தேவன் என்ன செய்யறாருன்னா அவர் பேசுறாரு. நமக்கு இதை கேட்கும்போது, இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு பொய்யான ஒரு அந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லியிருக்கிறாரு, தேவன் எப்படி அவரை கொண்டு அவர் பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? பாருங்க, வாலிப தீர்க்கதரிசியின் பிரதியுத்தரத்தின்படி தேவன் என்ன கொடுத்துக்கிறாருன்னா தீர்ப்பு செஞ்சுக்கிறார். தேவனுடைய கட்டளை யார் கொடுக்கப்பட்டது? அந்த வாலிபனான அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைக்கு அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? பாருங்க இப்ப தேவன் வந்து யாரதான் கண்ணோக்கி பாக்குறாருன்னா, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த தீர்க்கதரிசியை தான், அந்த வாலிபனான தீர்க்கதரிசியை தான் அவர் கண்ணோக்கி பாக்குறாரு. இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறேன்னா அவர் பார்க்கல. காரணம் என்ன? நான் அவனுக்கு கட்டளை கொடுத்துக்கிறேன், அந்த கட்டளைக்கு அவன் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளாத போது நாமும் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நாமும் விழுந்து போவதற்கு என்ன இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்க, இப்ப 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல, அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. என்ன வாக்கை மீறிட்டாரு? அப்பம் புசிச்சாரு, தண்ணீர் குடிச்சாரு, இதுதான் செஞ்சாரு. இது வந்து பெரிய குற்றம். பாருங்க, தேவனுடைய பார்வையில இதெல்லாம் என்னவா இருக்கிறது? இது எல்லாமே மீறுதலா இருக்கிறது சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்ம மீறலாமா? எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம மீறவே கூடாது. அப்ப இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கின்ற பொழுது 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல், நீ கை கொள்ளல, கர்த்தருடைய வாக்கை என்ன பண்ணிட்ட? மீறிட்ட. 22ஆம் வசனம், அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இப்ப யாரு பயன்படுத்துறாரு? அந்த பொய் சொன்னார் இல்லைங்களா, அந்த கிழவனான தீர்க்கதரிசி, அவர் தான் பயன்படுத்துறாரு. பாருங்க, அந்த கிழவனான தீர்க்கதரிசியின் மூலமாக அங்க பேசுறது யாரு? தேவன் தான் பேசுறாரு இல்லைங்களா? அவர் வாயை தேவன் பயன்படுத்திக்கிட்டாரு, அந்த தீர்க்கதரிசியின் வாயை தேவன் பயன்படுத்திக்கிட்டாரு. தேவன் என்ன செஞ்சாருன்னா அவர் பயன்படுத்திக்கிட்டார். ஏன் இங்க தப்பு செஞ்சது யாரு? இந்த கிழவனான தீர்க்கதரிசி பொய் சொன்னாலும் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதை நிதானிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து பார்க்கணும் இல்லைங்களா? தேவன் உனக்கு சொன்ன தேவன் எனக்கு ஏன் சொல்லலைன்னு அவர் கேட்கணும் இல்லைங்களா? அப்போ உன்னை தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு கட்டளை கொடுத்துக்கிறான்னா அந்த கட்டளை மாத்திரக்கு அதிகாரத்தை யாருக்கு தான் கொடுத்திருப்பாரு? அவர்கிட்ட தான், அந்த வாலிபனான அந்த தீர்க்க தரிசிட்டு தான் அவர் கொடுத்திருப்பார். அப்ப தேவன் வந்து யாரை தண்டிக்கல, யாரை தண்டித்தார்?
பொய் சொன்ன அந்த மனுஷன் அவர் தண்டிக்கல. யாரை தண்டித்தார்னா அந்த பொய்யை ஏத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா, அவனை என்ன செய்தார் சொன்னால் அவனை தான் தண்டிச்சார். அப்ப உலகத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் எழும்புனாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? நாம் உணர்ந்து பார்க்கணும். நாம் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன, இவங்க என்ன போதிக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம உணர்ந்து பார்க்கணும். அது தேவனுடைய சத்தியமா இருக்கும் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய சத்தியமா இல்லாத பட்சத்துல ஏற்றுக்கொள்ளலாமா? தேவனுடைய சத்தியம் இல்லாத பட்சத்திலே ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்ப கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்றான்னா அந்த அந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்க முடியாதா? பாருங்க, கண்டுபிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன், தேவன் எப்படி பேசுவார்னு அவருக்கு தெரியாதா? தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாருன்னா எப்படி மாத்துவார்ன்றது அவருக்கு தெரியாதா? எல்லாமே ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படி இதை நம்பினாரு அந்த வாலிபனான தீர்க்கதரிசி? இல்லைங்களா? பாருங்க, அவர் என்ன செய்தாரோ அந்த வாலிபனான தீர்க்கதரிசி தேவனுடைய வாக்கை மீறினதுனால அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா தண்டனை என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. இல்லைங்களா? அதான் நம்ம வாசிக்கிறோம் 23, 24, 25 என்ன வாசிக்கணும் அப்படின்னா, இவர் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. இவர் போறாரு, போஜனம் முடிஞ்சோடனே அவர் போறாரு. அங்க என்ன ஆகுதுன்னா சிங்கம் அவர் அடிச்சு கொன்றுது. இதை எங்க தகவல் சொல்றாங்கன்னா அந்த பட்டணத்துல சொல்றாங்க. இல்லைங்களா? பட்டணத்துல சொல்லும் போது நம்ம பட்டணத்துல சொல்லும் போது அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா அதை கேட்கிறாரு. இல்லைங்களா? என்ன கேட்கிறாரு? அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துல இப்படி ஒரு மனுஷன் செத்து கிடக்குறாரு. பக்கத்துல ஒரு பிரேதம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் நிக்குது. அங்க பக்கத்துல எது நிக்குதுன்னா ஒரு கழுதி என்ன செய்யுதுன்னா நிக்குதுன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆமா இது சத்தியம் தான் நீங்க ஏத்துக்கலாமா? பாருங்க, நீங்க அதை முதல்ல நீங்க தேடி பார்க்கணும். தேவனுடைய வேத வாக்கியங்கள் அப்படி போதிக்கிறதா? தேவனுடைய சத்தியங்கள் அப்படி போதிக்கிறதா? தேவனுடைய சத்தியங்களோடு ஒரு வார்த்தை கூட்டப்பட்டிருக்கிறதா? ஒரு வார்த்தை குறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் தான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிச்சு நாம் தான் கீழ்ப்படியணும். அப்ப இந்த வாலிபனான தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைய அவர் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுக்கணும்? அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வேத வாக்கியங்கள் முரண்பாடா இருக்குமா? அப்ப வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் முரண்பாடா இருக்குமா? தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் எப்படி இருக்காதுன்னா அது முரண்பாடா இருக்காது. பாருங்க, அது நமக்கு தெரியுமா? நமக்கு நல்லாவே தெரியும். வேத வாக்கியத்துல தேவன் முரண்பாடா பேசியிருக்கிறாரு. வேத வாக்கியத்துல தேவன் என்ன செஞ்சது இல்லைன்னா முரண்பாடா பேசினது இல்லை. தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாருன்னா மாத்த மாட்டார். இல்லைங்களா? அப்ப அந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பாருங்க, பிரமாணத்தை கொடுக்குறாருன்னா அந்த பிரமாணத்தை மாற்ற வல்லவர் யாரு? தேவன் தான் மாற்ற வல்லவர். ஒரு பிரமாணத்தை கொடுத்தாருன்னா அந்த பிரமாணத்தை செல்லாமல் போவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? செல்லாமல் பண்ணுவதற்கு தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இல்லைங்களா? அப்ப இவர் என்ன செய்யப்பட்டாருன்னா அவர் வஞ்சிக்கப்பட்டார். யாரு? இந்த வாலிபனான தீர்க்கதரிசி என்ன செய்யப்பட்டார்னா வஞ்சிக்கப்பட்டார். அப்ப புதிய ஏற்பாட்டிலும் தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான பொறுப்பை நம்ம கொடுத்துக்கிறாரு. கேட்கக்கூடிய வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கேட்கணும். இல்லைங்களா? வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா? வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவனும் நம்மை வஞ்சியாதபடிக்கு ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைங்களா? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் கூட நம்மளை வஞ்சியாதபடிக்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இவங்க எப்படி வஞ்சிச்சாங்கன்னு பாத்தீங்களா? அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த வாலிபனான தீர்க்கதரிசி எப்படி வஞ்சித்தார் என்பதை நம்ம பாக்குறோம். இல்லைங்களா? அப்ப நாமும் வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா? நாமும் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றாரு, வஞ்சியாதபடிக்கு ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்க? ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. இல்லைங்களா? லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். இல்லைங்களா? அப்ப கேட்கிற விதம் இருக்கு இல்லைங்களா? நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கேட்கணும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கேட்கணும். இல்லைங்களா? ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்.
கூர்ந்து கவனித்து அந்த ஜெபம் சரியாக பிதாவினிடத்திலே அது செய்யப்படுகிறதா, இயேசு கிறிஸ்து மூலமா இந்த ஜெபம் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துதான் ஆமேனே நம்ம சொல்லணும். போதிக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி கேட்கணும்? இயேசு சொல்ல பாருங்க, கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள்ன்ற, இல்லைங்களா? அப்ப நம்ம கவனிச்சுதான் நம்ம கேட்கணும். ஏதோ போற போக்குல வந்து தேவனுடைய வார்த்தை கேட்குது ஆமா அப்படின்னு தலையாட்டிட கூடாது, இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் சரியாய் போதிக்கப்படுகிறதா, அந்த தேவனுடைய வார்த்தைகளோடு ஒரு வார்த்தை கூட்டப்படுகிறதா குறைக்கப்படுகிறதா என்று சொல்லி நாம் கேட்கிற விதத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வந்து பொய்யில விழுந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சாத்தானுடைய பொய்களில் விழுந்து போவதற்கு நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப தேவன் நம்ம எச்சரிக்கும் போது நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல முதல் நூற்றாண்டு காலத்துல என்ன இருந்ததுன்னா வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம்லாம் இருந்தது. நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் இனி குழந்தைகளாம் இராமல், நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்றாரு? குழந்தைகளாம் இருக்கக்கூடாதுன்றார். குழந்தைகள் எதை சொன்னாலும் நம்பும். அப்ப நம்ம வந்து உள்ளான பாருங்க, உள்ளான மனுஷன்ல பூர்ண புருஷர்களா இருக்கணும். குணத்துல எப்படி இருக்கணும்? குழந்தைகளா இருக்கணும். ஆனா உள்ளான மனுஷன்ல குழந்தைகளா இருப்போம்னா என்ன ஆகும் பாருங்க? குழந்தைகள்லாம் இருப்போம் சொன்னோம்னா எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல். அப்ப மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகன்ற, அப்ப கேட்கிற விதத்தை குறித்து நம்ம கவனிக்கணுமா? அப்ப நம்ம கவனிக்கலன்னா என்ன சம்பவிக்கும்? தந்திரமான வஞ்சகமான போதகத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்னா விழுந்து போயிருவோம். பாருங்க, அதெல்லாம் என்னவா இருக்கிறது? அது எல்லாமே சாத்தானுடைய கண்ணியா இருக்கிறது, இல்லைங்களா? பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இருப்பாங்களா? சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தை போதிப்பாங்களா? நிச்சயமா என்ன செய்வாங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. அப்ப அநேகர் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அநேகர் விழுந்து போவதற்கு என்ன இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாலிபனான தீர்க்கதரிசி எப்படி இருந்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படிதான், நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இந்த வேத வாக்கியத்திலே சொல்லப்பட்டதை போலதான் இருக்கிறாங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 பாருங்க. கள்ள எடுத்துக்கோங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தேவனுடைய எச்சரிப்பு என்ன? உங்களுக்குள்ள யார் இருப்பாங்க? கள்ள போதகர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாரு, இல்லைங்களா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது 28க்கு மேல 29, 30ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், இல்லைங்களா? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் இருந்து சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். உள்ள இருந்து வெளியில இருந்து வருவாங்க. யார் வருவா? ஓநாய்கள் வெளியில இருந்து வருவாங்க. உள்ள இருக்கவங்க உங்களிலும் சிலர் எழும்பின்றார். அப்ப சபைக்குள்ள இருந்து சிலர் என்ன செய்வாங்க? எழும்பி மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்கன்னா போதிப்பாங்கன்றார். அவங்க என்ன செய்யறாருன்னா எச்சரிக்கிறார். யார? எபேசு சபை என்ன செய்யறாருன்னா எச்சரிக்கிறார். அப்ப அதே போலதான் 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை எப்படி நுழைய பண்ணுவாங்க? தந்திரம் என்ன செஞ்சிருவாங்கன்னா நுழைய பண்ணிடுவாங்க. அப்ப தந்திரமா அந்த உபதேசங்களை, அந்த கேட்டுக்கு ஏதுவான உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்ன சம்பவிக்கும்? நம்மளை கிரயத்துக்கு கொண்டார், இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி கிரயத்துக்கு கொண்டார் பாருங்க. அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம கிரயத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் நம்ம என்ன செய்வோம்? மறுதலித்து. அப்ப ஆண்டவரை நாம் மறுதலிக்கின்ற பொழுது ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வேத பொருட்டுகளை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை விசுவாசிப்போம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு தீவிரமான அழிவை நம்ம என்ன செய்யறோம்? வருவிச்சுக்கிறோம், இல்லைங்களா? அடுத்து பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள போதகர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்
சொல்ல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க கள்ள தீர்க்கதரிசிகள். ஜனங்களாலே எல்லாராலும் என்ன செய்யப்படுறவங்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர்கள். கிறிஸ்துவ வந்து எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தா எப்படி பார்ப்பாங்களோ அதே போல அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கள்ள போதகளையும் அப்படிதான் பாக்குறாங்க. நிறைய பேர் யாரை பின்பற்றுறாங்க, அவங்களதான் பின்பற்றுறாங்க. காரணம் என்ன? அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க வேத வாக்கியத்தை தானே போதிக்கிறாங்க. அவங்க அதுல தானே வார்த்தைகளை சொல்றாங்க. அப்படிதான் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு போதிக்கக்கூடிய போதகம் எல்லாம் எப்படிப்பட்ட போதகம்? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்கள் இல்லைங்களா? இப்ப வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த பலிகள் இருக்கு இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு பலிகள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலிகளை இன்னைக்கு செலுத்தினா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? பாருங்க, இந்த பலிகளை செலுத்தினா அது என்னவா இருக்காதுன்னா பிரயோஜனமா இருக்காது. ஏன்? கிறிஸ்து நமக்கு பலியா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அந்த விருத்த சேதனத்தை இன்னைக்கு சபையில ஒருத்தவங்க போதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன போதகம் ஆயிரும்? அது கள்ள போதகம் ஆயிரும். கள்ள போதகம் பாருங்க, கள்ள போதகம் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியில இருந்து ஏதோ ஒண்ணு சொல்றதுன்னு இல்ல. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியத்தை உள்ள திணிக்கிறாங்க இல்லைங்களா? முடிஞ்சு போன விஷயத்த, காலாவதியான விஷயத்த உள்ள பாருங்க, அதுதான் கள்ள போதகம். அதே விஷயத்தை எடுத்து சபைக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துல எந்த பிரமாணத்தை திணிச்சு விட்டாலும் சரி, அதெல்லாம் என்னமா இருக்கிறது? அது எல்லாமே கள்ள போதகம் தான். ஒரு காலகட்டத்திலே விருத்த சேதனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய வீட்டாரோடு ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எங்க திணிக்கிறாங்க? தேவனுடைய சபையில திணிக்கிறாங்க. அது ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்துல விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு தேவன் கட்டளை கொடுத்துக்கிறார். அது எப்படி வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தில் திணிக்கப்படும் போது அது எப்படி வேத புரட்டாகும்? அப்ப பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் கூட புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் பிரமாணத்துல திணிக்கப்படும் போது இதை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லும் போது அது என்ன போதகம்? அது எல்லாமே எப்படிப்பட்ட போதகம் தான்? கள்ள போதகம் தான். அதெல்லாம் எப்படிப்பட்டது? அது எல்லாமே வேத பொருட்கள் தான். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதமான வசனங்களை எடுத்து பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்னதான் அதெல்லாம்? பாருங்க, பழைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், கோரேஸ் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நம்ம போதிக்கின்ற பொழுது நாம் நீதியா இருக்கிறோமா? இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புஸ்தகத்துல உனக்கு வந்து பொக்கிஷங்களை தருவேன்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. அது சரியான ஞாபகம் இல்லை. ஏசாயா புஸ்தகத்துல வந்து மறைபொருளை பொக்கிஷங்களை நான் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. சரி ஞாபகத்தில் வரல. பாருங்க, அந்த வேத வாக்கியத்தை வீட்டுல வந்து அந்த ஏசாயா புஸ்தகத்துல கூட அந்த வேத வாக்கியத்தை வீட்டுல என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாட்டி வச்சுக்கிறாங்க. அந்த வாக்கு தத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா கோரேஸ் ராஜாவுக்கு அது என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த அந்த வேத வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பொக்கிஷங்களை, அந்த பொக்கிஷங்கள்லாம் தருவேன் அந்த வேத வாக்கியம் இருக்கும். எனக்கு சரியா அந்த வசனம் இப்ப டக்குனு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. அந்த அந்த வேத வாக்கியம் ஏசாயா புஸ்தகத்துல இருக்கு. அது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா கோரேஸ் ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா சொல்லப்பட்டது. அதை எடுத்துட்டு வந்து புதிய ஏற்பாட்டுல உனக்கு அடியில இருக்க பொக்கிஷங்கள்லாம் தேவன் உனக்கு தருவார் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துவின் பிரமாணத்துல என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. மத்தேயு புஸ்தகம் இது உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னா சொல்ற இல்லைங்களா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயெல்லாம். அதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதோ அது மாத்திரம் தான் நமக்கு உரியது. கிறிஸ்துவின் பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? பேதுரு புஸ்தகத்துல சொல்ற 2 பேதுரு புஸ்தகத்துல மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை காட்டிலும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் தான் நமக்குரியது. பழைய ஏற்பாட்டில் கூடிய பாருங்க, இந்த புது வருஷம் எல்லாம் வருது இல்லைங்களா? புது வருஷம், புது வருட ஆராதனை அப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் கூடிய வாக்கு தத்தங்கள்லாம் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க. தேவன் வந்து அப்படி ஆசீர்வதிப்பாரு, இப்படி ஆசீர்வதிப்பாரு. புதிய ஏற்பாட்டுல ஏன் வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஏன் வந்து அனைவர் போதிக்கிறது இல்லை சரிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமா? பாருங்க, அந்த வாக்குத்தத்தை எத்தனை பேர் வந்து போதிக்கிறாங்க இல்லைங்களா? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். அந்த வாக்குத்தத்தை ஏன் போதிக்கிறது இல்ல இல்லைங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, அனைவரதை இச்சித்து விசுவாசிட்டு விலகி போயிருவாங்களே, அதை பத்தி ஏன் நிறைய பேர் போதிக்கிறது இல்ல இல்லைங்களா? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி பிடிக்கிறதுனாலே அவனும் பலனற்று போவான்னு சொல்ல இல்லைங்களா? அதெல்லாம் வாக்கு தத்தம் தானே இல்லைங்களா? நம்ம கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு தானே. ஏன் வந்து அதை நம்ம போதிக்கிறது இல்ல? அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த இவரு ஈசாக்கு இருக்காரு இல்லைங்களா?
ஈசாக்கு 100 மடங்கு என்ன செய்வார்னா தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு மூட்டை நெல்லு போடுறாரு, 100 மடங்கு விளையுது. 100 மூட்டை. இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மூட்டை நெல்லு விதைக்கிறீங்க, எவ்வளவு விளையும்? ஒரு 10 மூட்டை விளையுமா அதிகபட்சமா? அப்ப அவர் வந்து ஒரு மூட்டை நெல்லு போடுறாரு, 100 பாருங்க, 100 மடங்கு பலன். 99 மூட்டை அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா அவர் அறுவடை பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் யாருக்கா அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துக்கிறாரு? 100 மடங்கான ஆசீர்வாதம் யாருக்கா தேவன் கொடுத்துக்கிறாரு? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஈசாக்குக்கு மாத்திரம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா தேவன்ட்டு அவர் தேவனுக்கு முன்பதாக அவ்வளவு பயபக்தி அவர் நடந்துகிட்டார். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், வேத வாக்கியம் அப்படிதான் சொல்லுவோம். அவ்வளவு பயந்து தேவனுக்கு முன்பதாக ஈசாக்கு அப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார். அதனால வந்து அவர் விதைக்கிறாரு. தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நமக்கு கொடுப்பாரா? புதிய ஏற்பாட்டிலே அதான் நமக்கு வாக்குத்தத்தமா, 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். அப்ப எப்படிப்பட்ட போதனை பார்த்தீங்களா? தந்திரமான போதனைகள். அப்ப அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே. நிறைய பேர் தான் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் வாக்குத்தத்தம் தானே. புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்துவத்திற்கும் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவத்திற்கும் நாம் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம ஏமாந்துருவோம், நம்மளை ஏமாத்திடுவாங்க இல்லைங்களா? வாக்கு தத்தம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஒரு தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம பிரிச்சு தனியா நம்ம பார்த்துக்கணும். தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவர்களுக்குரியது. ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் அவங்களுக்குரியது. ஒரு தேசத்துக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அந்த தேசத்துக்குரிய வாக்குத்தத்தம் அவங்களுக்குரியது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு இல்லைங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நிறைய வாக்குத்தத்தம் என்ன பண்ணிக்கிறாரு? உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை ஏன் கொடுத்தாருன்னா அவரை தலைவியாக கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துக்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்குரியது? கிறிஸ்தவர்களுக்குரியது. தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? அப்போஸ்தலருக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்துக்கிறாரு. பிராந்திய சபைகளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்களை சரியாய் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து படித்து நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்யறாங்க? ஜனங்களை வஞ்சிக்கிறாங்களா? அந்த வாலிபனான தீர்க்கதரிசி அது தேவனுடைய வார்த்தையான்ங்கிறத அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் சோதிச்சு பார்த்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை அவர் உணர்ந்திருப்பார் என்று சொன்னால், அவர் கொடுத்த கட்டளை உணர்ந்திருப்பார் என்று சொன்னால், அவர் பின்னாடி அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறான்னா என்ன செய்ய மாட்டார்னா பின்னாடி போயிருக்க மாட்டார் இல்லைங்களா? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்றைக்கும் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறதா? பாருங்க, இதெல்லாம் எப்ப எழுதப்பட்ட புஸ்தகம்? கிபி 65ல இருந்து 70க்குள்ள எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இல்லைங்களா? கிபி 60க்குள்ள 65க்குள்ள 70க்குள்ள எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வந்து 2 பேதுரு புஸ்தகம். அப்ப அப்பயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படிப்பட்ட கள்ள போதர்களாலே தேவனுடைய மார்க்கம் என்ன செய்யப்படும்? சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும்? அது தூசிக்கப்படும். அது தூசிக்கப்படுமா? இன்னைக்கு வரைக்கும் தூசிக்கப்படுதா? இன்னைக்கு வரைக்கும் தூசிக்கப்படுது இல்லைங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னதுல பொய்யா போச்சு இல்லைங்க. இந்த வருஷத்துல பாருங்க, நிறைய தீர்க்கதரிசனம் என்ன ஆயிடுச்சு? பொய்யா போயிடுச்சு. எல்லாரும் வந்து கை கட்டி சிரிக்கிறாங்க. பாருங்க, அவங்களை சிரிச்சால் மாத்திரம் பத்தாது, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க என்ன வார்த்தைகளால அவங்க பேசிட்டு போட்டோம். ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவத்தை அவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவத்தையும் அவங்க தூசிக்கிறாங்க. யாரால்? அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கிறாங்க, கள்ள போதர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த தேவனுடைய மார்க்கம் என்ன செய்யப்படுதுன்னா தூசிக்கப்படுது. சரி, உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த கள்ள போதர்களுடைய நோக்கம் என்ன? தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பொருள் ஆசை உடையவர்களாய். அவங்களுடைய முதல் நோக்கம் என்ன? அவருடைய முதல் நோக்கமே பொருள் ஆசை தான் இல்லைங்களா? பாருங்க, இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, தங்கள் வயிற்றுக்கு என்ன செய்வாங்கன்னா ஊழியம் செய்வாங்க. பாருங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்யறாங்க கூட நம்ம விட்டுறலாம். சரி, ஏதோ பசிக்காம வந்து ஊழியம் செய்யறாங்க விட்டுறலாம். வயிற்றுக்கு ஊழியம் செஞ்சா கூட விட்டுறலாம். பொருள் ஆசை, பெரிய செல்வந்த ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பாருங்க, கர்த்தருக்கு காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க. அவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு கள்ள போதகர்கள். இவங்களுக்கு தண்டனை இருக்கா? பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை இருக்கு பாருங்க. இந்த பொருளாசை உடையவங்களுக்கு எல்லாம், பொருள் ஆசை உடையவர்களா. இவங்களுடைய நோக்கம் வந்து சத்திய மார்க்கத்தை போதிக்கணும்னு கிடையாது. தேவனுக்கு நேரம் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தணும் நோக்கமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் செல்வங்களை நம்ம கொள்ளையடிக்கணும். அதான் அவங்களுடைய நோக்கமே. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்? பிடுங்கணும். எதன் மூலமா தான் பிடுங்க முடியும்? அந்த சத்திய மார்க்கத்தின் மூலமா தான் என்ன செய்ய முடியும்? பிடுங்க முடியும். அதுக்காக அந்த சத்திய மார்க்கத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? 3ஆம் வசனம், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். எவ்வளவு தேவன் எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? தந்திரமான வார்த்தைகள்.
அந்த இவன் சொன்னா பாத்தீங்களா, அந்த கிழவனான தீர்க்கதரிசி சொன்னார் இல்லைங்களா, எவ்வளவு தந்திரமான வார்த்தை. ஒரு தேவனுடைய ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையாவே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு. தந்திரமான வார்த்தையில விழுந்து போயிட்டாரு. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி விழுந்து போகும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் எல்லாம் விழுந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா? அவங்களாம் விழுந்து போவதற்கு அவங்க எல்லாம் ஏமாத்துறோம். பாருங்க, நாம் விழுந்து போலாமா? பாருங்க, நாமும் விழுந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் தேவன் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு எச்சரிக்கிறார். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவனாலும் என்ன செய்யப்படாதீங்க? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்ப 3ஆம் வசனத்துல பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமையா வச்சுக்குவாங்க. காலம் முழுசு அவங்க என்னவா இருப்பாங்க? அடிமையா தான் இருப்பாங்க. யாருடைய தீர்க்க தரிசனம்? இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். தந்திரமான வார்த்தைகளை பாருங்க, அவங்க அது தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. அந்த தந்திரமான வார்த்தைகள் என்பது அது தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. அது அந்த கள்ள போதருடைய வார்த்தைகள். அந்த தந்திரமான வார்த்தையில அவங்க போய் விழுந்துடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்றாங்க. கேட்கறப்பெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. ரொம்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான தண்டனை அவங்களுக்காக இருக்கு. யாருக்கு? இந்த கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. யாரெல்லாம் பொருளாசை உடையவர்களாய் ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமா வசப்படுத்திக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்ன இருக்கிறது? எல்லோருக்கும் என்ன இருக்குன்னா ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அவர் விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காதுன்றார். எப்போதும் அவங்களுக்கு தயாரா இருக்குன்றார். அவங்களை பொறுத்த மட்டும் என்ன? இந்த உலகத்தை வந்து நம்ம நல்லா சந்தோஷமா வாழணும். இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு இந்த உலகத்தை நம்ம ஆளணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லா விஷயங்களிலும் எல்லாத்தையும் நம்ம ருசி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? ருசி பார்க்கணும். அதுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய மார்க்கத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப இதெல்லாம் கண்ணியா இருக்கிறதா? வாலிப தீர்க்கதரிசி எப்படி வந்து அந்த கிழவனான அந்த தீர்க்கதரிசியின் கண்ணியில விழுந்து போனாரோ, அதே போல இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கள்ள போதருடைய கண்ணியில் என்ன செஞ்சாங்கன்னா விழுந்து போயிடுறாங்க. அப்ப நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நாம் விழுந்து போவதற்கு என்ன இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு பாருங்க. உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்களுக்குள்ளே வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. உங்களுக்குள்ளே. அப்ப யாருக்குள்ள எழும்புவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எழும்புவாங்க. தேவனுடைய சபையில வந்து கள்ள போதர்கள் எழும்புவாங்களா? பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்ல, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. இப்ப நமக்குள்ளே எழும்பி நிறைய பேர் மாறுபாடான காரியங்கள்லாம் போதிக்கிறாங்களா? தேவனுடைய சத்தியம் இல்லாத காரியங்கள்லாம் போதிக்கிறாங்களா? இல்லைங்களா? திருத்துவத்தை இன்றைக்கும் போதிக்கிறார்களா? பாருங்க, கிறிஸ்டின் சபைன்னு சொல்றாங்க, திருத்துவத்தை விசுவாசிக்கிறாங்க. திருத்துவத்தை என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. சரிங்களா? வேத வாக்கியம் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கும் இந்த மாதிரி காரியங்கள் சம்பவிக்கிறதா? அப்ப அன்றைய காலகட்டத்திலும் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. என்ன சொல்லுவான் 2ஆம் வசனத்துல? நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி. நியாய பிரமாணத்தை வந்து மாத்திலாம் போதிக்க முடியாது. ஏன்னா எழுதி கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப அவங்க என்னதான் செய்ய முடியும்? நியாய பிரமாணத்தை மாற்ற முடியாது. அவங்க யாரை மாத்துறாங்க? தேவனே அவங்க மாத்திட்டாங்க. என்ன சொல்றாங்க 2ஆம் வசனத்துல? நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி. நியாய பிரமாணத்தை எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாதுன்னா மாத்த முடியாது. கொடுக்கப்பட்டுருச்சு. அதை எழுதப்பட்டு காப்பி செய்யப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த காப்பி இருக்கும் இல்லைங்களா? எல்லாருமே அந்த வேத பார்க்கல என்ன செய்வாங்கன்னா உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே நியாய பிரமாணம் முழுசுமே கொடுக்கும். அதெல்லாம் மாத்தவே முடியாது. அப்ப எதை மாத்துறாங்க? பிரமாணத்தை நம்ம மாத்த வேண்டியதுல தேவனை மாத்திடலாம். அப்ப உள்ள இருந்து எழும்புறவங்க யாரை மாத்துறாங்க? தேவனே மாத்துறாங்க. பாருங்க, வேறு தேவர்களை பின்பற்றி வாங்க, வேற தேவர்களை நம்ம பின்பற்றலாம். அவர்களை சேவிப்போம். பாருங்க, அவங்களை நம்ம பின்பற்றலாம். அவங்களை நம்ம போய் அவங்களுக்கு ஆராதனை செய்யலாம். வேற தேவர்களை நம்ம பின்பற்றலாம், அவங்களுக்கு நம்ம ஆராதனை செய்யலாம் என்று சொல்லி ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான்? சொப்பனக்காரன் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான்? வேற தேவர்களை பின்பற்றலாம்னு சொல்லுவான், அவங்களே சேவிக்கலாம்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று
குறிப்பாய் சொன்னாலும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன், ஒரு அற்புதத்தை காட்டுறேன். இந்த 2 அற்புதம் யாரால் நடக்கும்? அந்த நம்ம சேவிப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தேவர்கள். அந்த தேவர்களால்தான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவான். சொன்னாலும் தேவன் மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும். அப்ப நடக்குமா? நடக்குமா நடக்காதுங்களா? நிச்சயமா என்ன ஆகும்னா நடக்கும். அப்ப அந்த கள்ள போதகர்கள், அந்த அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு, அந்த அவன் சொன்ன அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் இல்லைங்களா? அப்ப வேறு தேவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு நியாயப்பிரமாணத்துல வேறு தேவர்களை பற்றி, வேறு தேவர்களை சேவிக்கலாம் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் போதிக்கிறது இல்லைங்களா? அப்ப வேற தேவர்கள் வேற வேற தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வேற தேவர்கள் சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்ப வேற தேவர்களே கிடையாது நியாயப்பிரமாணத்துல, ஒரே தேவன் தான். அந்த தேவன் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க தொழுது கொள்றாங்க. அப்ப வேற தேவர்கள் என்பது மற்ற சட்டதிட்டங்கள், அதாவது நாம் முன்பு அறிந்திராத ஒரு தேவனை நம்ம சேவிப்போம் அவங்க சொல்றாங்கன்னா நம்ம எப்போதும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க தேவனை மாத்த மாட்டாங்க. அவங்க எதை மாத்துறாங்க? புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்டின் பிரமாணத்துல வேத வாக்கியத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாத்துறாங்க. சரிங்களா? அப்ப புதிய ஏற்பாட்டுல நிறைய பேர் என்ன கொண்டு வர முயற்சி பண்றாங்க? புதிய ஏற்பாட்டுல இன்றைக்கு நிறைய கள்ள போதர்கள் என்ன கொண்டு வர முயற்சி பண்றாங்க? நிறைய சட்டதிட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம அறிந்திராத நிறைய சட்டதிட்டங்களை புதிய ஏற்பாட்டுல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னா இது ஒரு மாயமான வார்த்தை இல்லைங்களா? மாற்றம்னா என்ன? நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க, நீங்க இன்னொரு கார் வாங்கலாம், அது ஒரு மாற்றம். நீங்க வாடகை வீட்டுல குடியிருக்கிறீங்க, நீங்க சொந்த வீடு வாங்கலாம், அது ஒரு மாற்றம் இல்லைங்களா? பாருங்க, நம்ம ஒரு Dress நம்ம போட்டிருக்கோம், அந்த Dress நமக்கு பிடிக்கல, இன்னொரு பாருங்க ஒரு ஃபேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு கலாச்சாரம் சொல்லும்போது வேற ஒரு உடைக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மாத்தலாம். மாற்றம். ஆனால் தேவனுடைய வேத வாக்கியங்கள்ல, தேவனுடைய வார்த்தைகள்ல மாற்றம் வரலாமா? தேவனுடைய வார்த்தையில ஒருபோதும் என்ன வரக்கூடாதுன்னா மாற்றம் வரவே கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன வரக்கூடாதுன்னா மாற்றம் வரவே கூடாது. அப்ப கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யறாங்கன்னா மாத்த முயற்சி பண்றாங்க. ஏங்க நம்முடைய கலாச்சாரம் தகுந்த மாதிரி நம்முடைய பிரமாணத்தை மாத்தலான்றாங்க. கலாச்சாரத்தை தகுந்த மாதிரி நம்முடைய உடைகளை நீங்க மாத்தலாம், நம்முடைய தலைமுடி நீங்க மாத்தலாம் இல்லைங்களா? எது வேணா நீங்க மாத்திக்கலாம். வேத வாக்கியத்தையும் நம்மால் மாற்ற முடியுமா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாத்துறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா முயற்சி பண்றாங்க. யாரு? இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய கள்ளப்போதவர்கள். அவங்க தேவனுடைய சபையிலும் இருக்கிறாங்க. மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க. என்ன மாற்றம் வேண்டும்? கிறிஸ்துவின் பிரமாணத்துல ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான் இல்லைங்களா? அவங்க எப்படி பிரிஞ்சு போலாம்? விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் என்ன ஆகலன்னா பிரிஞ்சு போலாம் சரிங்களா? அவங்க பிரிஞ்சு போனாலும் கூட அவர்கள் மறிக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும், திருமண உடன்படிக்கை இருக்கும். யாராவது ஒருத்தர் மறிக்கின்ற பொழுதுதான் அந்த உடன்படிக்கை என்ன ஆவாங்கன்னா வெளியே வருவாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய மனைவியின் கையை பிடிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்னா மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம் பார்க்க மாட்டேன். அதான் நாம் செய்த உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை. தேவன் புதிய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கை நமக்கு அதான் கொடுத்துக்கிறார். அந்த உடன்படிக்கை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நம்முடைய மனைவியின் இடத்திலும் கணவன் இடத்திலும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்ப அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாத்தலான்றாங்க இல்லைங்களா? என்னுடைய மனைவி அவிசுவாசியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க சர்ச்சுக்கு போங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா நாங்க வர மாட்டோம்ன்றாங்க. அவங்க சபைக்கு போறதுக்கு எந்த தடையும் கொடுக்கல. அப்ப நான் என்ன செய்யலாம்? அவங்க சொல்றாங்க உங்களோடு சேர்ந்து நான் வாழ்றேன், ஆனா சபைக்கு வர மாட்டேன். கொரிந்தியர் புத்தகத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அவங்கள என்ன செய்யலாம்? நம்ம வாழலாம். அப்ப மனைவி சொல்றாங்க நீ சபைக்கு போக கூடாது, போனவங்க கூட வாழ மாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது நாம அதுல என்ன செய்யப்படலை? பிணைக்கப்படலைங்கிறாரு. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாரா? இல்ல. இன்னொரு திருமணத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது என்னவாயிரும்? அது விபச்சாரம் ஆயிரும். அப்ப தேவனை பொறுத்த மட்டில் ஒரு புருஷனுக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான். எது வரைக்கும்? மரண பரியந்தம். மனைவி மறிச்சிட்டாங்கன்னா இன்னொரு திருமணத்தை நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா பண்ணலாம் இல்லைங்களா?
ஆனால் மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டு கணவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் செய்வோம் என்று சொன்னார். அதெல்லாம் என்னவா இருக்கிறது? அதெல்லாம் விபச்சாரமா இருக்கிறது. அப்ப நான் ஒருத்தர் இதை பத்தி பேசும்போது அவர் சொன்னார், எப்படிங்க இவங்க ஏதோ குடும்ப பிரச்சனைகளை பிரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்கும் அந்த புருஷனுக்கும் அப்படியே காலம் முழுசும் சாகிற வரைக்கும் இருக்க முடியுமா? அப்ப தேவன் அதை பத்தி சிந்திக்க மாட்டாரா? அப்ப அதுக்கு ஒரு மாற்று திட்டம் என்ன? இவங்களுக்கு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியது, அதான மாற்று திட்டம். அப்ப அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா இச்சையில விழுந்து போயிருவாங்களா? அவங்க இன்னொரு திட்டம், அதாவது இவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு திருமணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க இச்சையில என்ன செய்ய மாட்டாங்கன்னா விழ மாட்டாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, நீ மனைவி இருக்கும்போது இந்த உடன்படிக்கை நம்ம மீறி இன்னொரு திருமணம் நம்ம பண்றோம்னு சொன்னோம்னா அதெல்லாம் என்னவா இருக்கிறது? எல்லாமே வேசித்தனம். அப்ப வேசித்தனம் இருக்கும்போது சபையில இருக்கும்போது அவங்க எல்லாம் யாருதான்? விபச்சாரம் பேசிகள் தான் சபைக்குள்ள இருக்கிறாங்க. விபச்சாரக்காரன் தான் எங்க இருக்கிறாங்கன்னா சபைக்குள்ள இருக்கிறாங்க. பாருங்க, அதனால திருமணம் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு புருஷன் ஒரு மனைவி, இதுதான் தேவன் நமக்கு கொடுத்தது. என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம இன்னொரு திருமணம் பண்ணலாம். இல்ல என்னுடைய மனைவி என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு, என்னுடைய கணவன் விசுவாச வாழ்க்கைக்கு அவங்க பெரிய இடரலா இருக்கிறாங்கன்னா நம்ம பிரிஞ்சு போயிடலாம். பிரிஞ்சு போய் அவர்கள் தனியாக நம்ம தனியா நம்ம வாழலாம். கடைசி வரைக்கும் நம்ம உண்மை இல்லாமங்களா இருக்கணும். இருதயம் உண்மையுள்ள இருதயமா இருக்கணும். ஐயோ என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னா நம்ம மனைவியோடு சேர்ந்து என்ன செய்யலாம்? நம்ம ஒப்புரவாகி வாழலாம். இதான் தேவன் நமக்கு கொடுத்த திட்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய பிரமாணத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாத்துறாங்க. பாருங்க, எப்பொழுதுமே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய கலாச்சாரம், இந்த மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு தவறான வார்த்தை. வேத வாக்கியத்தில் மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு தவறான வார்த்தை. ஒரு வார்த்தையை கூட்டினாலும் குறைத்தாலும் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. மாற்றங்கள் நீங்க வெளியே எவ்வளவு நேரம் மாற்றம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கார் பிடிக்கல, இன்னொரு காரை நீங்க மாத்திக்கலாம். ஒரு பைக் பிடிக்கல, ஒரு பைக் நீங்க மாத்திக்கலாம். இந்த வாடகை வீடு எனக்கு பிடிக்கல, வீடு நீங்க மாத்திக்கலாம். என்னுடைய உடை, எனக்கு இந்த உடை பிடிக்கல, உடை நீங்க மாத்திக்கலாம். வேத வாக்கியத்தை மாத்த முடியுமா? மாத்திரம் என்ன ஆகும்? நாம் எல்லோரும் பொய்யர்களா இருப்போம். யாரெல்லாம் வேத வாக்கியத்தை மாத்துறாங்களோ அவங்களே என்னவா இருப்பாங்கன்னா பொய்யர்களா இருப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்துல இன்னும் நிறைய பாடங்கள் நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். இந்த வார்த்தையை கேட்டு உங்களை ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.